வந்ததும் சொல்லிட்டு கிளம்பலான்னு தான்க்கா பார்த்துட்டு இருக்கேன். இப்போமே கிளம்பணுமா மல்லிகா? ஆமாக்கா, அம்மா வேற எனக்காக பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு இருப்பாவ. நான் சொல்லுறத தப்பாக எடுத்துக்காத மல்லிகா. நீயும் உங்கள் அம்மையும் சேர்ந்து போயிருக்கலாம்ல, எதுக்கு உங்கள் அம்மையை மட்டும் ஒத்தையில் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புனேன்? அம்மா ஒத்தையில் போகலக்கா, கூட தம்பியும் போயிருக்கான். நான் தான் நீங்கள் வந்ததும் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம்க்கா, நான் தீபாவளி அன்னைக்கு காலையில் இங்கே வந்துடுவேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சின்ன பொண்ணு இங்கே வந்தாக்கா, அவகிட்ட சீட்டு பணம் முழுசையும் கொடுத்துட்டேன். அப்போ நான் தான் இன்னும் சீட்டு பைசா கொடுக்காம இருக்கணும்? இல்லைக்கா, இன்னும் சின்ன பொண்ணும் கொடுத்து முடிக்கலன்னு தான் சொன்னேன். சரிக்கா, நான் கிளம்புவேன். நான் போக நேரம் என்னன்னா என் தம்பி இங்கே மரமாக வந்தாலும் வந்துடுவான். சரி மல்லிகா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா, போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு நிமிஷம் மல்லிகா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். என்னக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு என்ன கலர்லம்மா சாரி வேணும்? உங்கள் இஷ்டப்படி பார்த்து நல்லதாக எடுங்கக்கா. சரிக்கா, வரேன். சரி, போயிட்டு வா மல்லிகா. அவளை 3 இடத்துக்கும் ஃபோனு போட்டு வர சொல்லணும். எனக்கும் சீட்டு பைசா முழுசும் சேர்ந்துருக்கோன்னு நினைக்கேன். கையில் வச்சுட்டு இருந்தா பைசாலாம் செலவாயிடும், அதனால் அவட்ட கொடுத்துடணும். மகி, எங்கே இருக்க? கொஞ்சம் வா. இவன் இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் இருந்தேங்கோ. நான் கூட டிவி பார்த்துட்டு இருப்பா போலுக்குன்னு நினச்சேன். இப்போ எதுக்குமா என்னைய கூப்பிட்டிய? கொஞ்சம் உங்கள் சித்திக்கு ஃபோன் போட்டு சின்ன பொண்ணு உமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்லுவியா? என்னம்மா, பூ மாதிரியே கூட்டிகிட்டு வர சொல்ல மறந்துட்டியா? ஆங்காங்கேயும் மழை பெஞ்சி தண்ணி கட்டி கிடக்குது, அதனால் அவளை கூட்டிகிட்டு வர சொல்லண்டா. பூ மாதிரி சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. இப்பதான் அவளை கூடண்டான்னு சொன்னிய, அதுக்குள்ள அவளே முதல் ஆளா வந்து நிற்க பத்தியில. அவளுக்கு என் மேல பாசம் அதிகம், அதான் என்னை பார்க்க ஓடி வந்துட்டா. சாப்பிட்டே சொல்லும். சாப்பிட்டேன்னு சொல்லும். நீ அக்கா கூட போய் வேடு. பூ மாதிரி வேடுவோம். மகி, டப்பா எல்லாம் பிஸ்கட் இருக்குல்ல, பூ மாதிரிக்கு எடுத்து கொடு. சரிம்மா, எடுத்து கொடுக்கேன். இங்கே வரணுன்னு ரொம்ப நேரம் அடம்பிடிச்சிட்டு இருந்தாக்கா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ நான் உன்னை அவளை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லலையே. எப்படியும் இதை பற்றி தான் என்னமே கேட்க போறியா, அதான் அதுக்கு முந்தையே சொன்னேன். நீ முதல்ல ஃபோன் போட்டு அவளை 2த்தையும் வர சொல்லு. இப்போ யாருக்கு வர சொல்லணும்? ஆமாம், உனக்கு நான் யாரை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கிறது உனக்கு தெரியாது பாரு. அதான் அந்த சின்ன பொண்ணு உமாலையும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கூப்பிடு. அவளால் ஃபோன் பண்ணி கூப்பிடுறதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? தீபாவளி வேற கிட்ட நெருங்குது. அந்த சீட்டு விஷயமா தான் அவளைகிட்ட பேசணும். நாங்களும் அதுக்காக தான்க்கா வந்திருக்கோம். ஓ, நீ அதுக்காக தான் பூமாரியை கூட்டிகிட்டு வந்தியோ? நான் பூமாரியை சொல்லலைக்கா, சின்ன பொண்ணும் உமாவும் என் கூட தான் வந்திருக்காரு. 2 பேரும் கூட வந்துட்டு வெளியில தான் நிற்கல்வளோ. உனக்கு பூமாரியை பற்றி தெரியுமில்லாக்கா? அவள் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா ஸ்பீடாக வருவாளா? அவள் வந்தால நானும் பின்னாடியே வந்துட்டேன். எங்கள் கூட தான் உமாவும் சின்ன பொண்ணும் வந்தாவ. நான் இங்கே வந்த பிறகு திரும்பி பார்த்தா அவளை 2த்தையும் காணையில். அவளை 2 பேரும் வந்ததும் உள்ளே வருவாளுவக்கா. அவளை 2 பேரும் வரப்போ வரட்டும், நீ உள்ளவா. ஏன்க்கா, எங்கள் 2 பேத்துக்கு நிற்காம எங்களை ஒத்தையில் விட்டு ஓடி இருந்திய? ஒரு வேளையா 2 பேரும் வந்துட்டீங்களா? இதில் உட்காந்து பேசலான்னா தர வேற ஈரமாக இருக்கு. நான் உள்ள போய் சேர் எடுத்துட்டு வரேன். நீங்கள் இருங்கக்கோ, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நீ அதில் உட்காரு சின்ன பொண்ணு. நீங்களும் இதில் வந்து உட்காருங்களாக்கோ. எக்கந்தங்க சேர பிடிங்க. இதில் வை. நீங்கள் உட்காருங்கக்கா, நான் இன்னொரு சேர் எடுத்துகிட்டு வரேன். நீ இதில் உட்காரு. நீ உட்காருக்கா, நான் சின்ன பொண்ணு கூடவே உட்காருக்கேன். உள்ளே போய் சேர் எடுக்க போனவள என்ன காணையில்? சேர் எடுக்க தான் போனாலோ இல்லை அந்த பாதைக்கு கடைக்கு போய் சேர் வாங்க தான் போனாலோ தெரியல. மழை வரும். ஏம்மா, ஒரு வழியே வந்துட்டா. இப்போதைக்கு பெய்த மழை காணும். இன்னும் ஒரு வாரம் கழித்து வரட்டும். தொடர்ந்து 3 நாள் பெய்தது. ஆங்காங்கே தண்ணியாக கட்டி கிடக்கு. நீ எங்கே சேரை கொண்டு போகிற? இதில் போட்டு உட்காரு. அப்புறம் சீலா, எல்லாரும் தீபாவளி சீட்டுக்கு பைசா தந்தாச்சா? தந்தாச்சிக்கா. அப்போ நான் தான் இன்னும் தரலையோ? உனக்கும் நானே பைசா போட்டு வச்சுட்டேன்க்கா. நீ வீட்டுக்கு போகும்போதுல என்கிட்ட பாக்கி ரூபாயை வாங்கிட்டு போயிரு, சரியா? சரிக்கா.
இப்போ இங்கே பாருங்களா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ சொல்லுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன சொல்லணுமோ சொல்லு. தீபாவளிக்கு நம்ம கடையில் போய் ட்ரெஸ் எடுக்க போண்டாங்கோ. அப்போ இந்த 2000 வெடி வாங்கணும்னு சொல்லியோ? அப்படி ஒன்றும் சொல்லலக்கா. எதுக்கு இப்படி அரையும் குறையுமா பேசுக? ஒழுங்கா சொல்லு. இவ தான் ஒழுங்கா சொல்ல மாட்டேக்கானா, நீ சொல்ல வேண்டியதானே? இப்போ வர பாதையில் ஒருத்தங்களை பார்த்தோங்க்கா. அவிய நிறைய புது மாடலில் சேரீலாம் வச்சுருக்காவோக்கோ. யார் வச்சுருக்கா? நீ யாரை பற்றி சொல்லுங்க. சீலக்கா மாமியார் வீட்டில் கூட அந்த ஆள்கிட்ட தான் சேரீ எடுக்காவக்கா. அப்படியா? நம்மளும் அந்த ஆள்கிட்டே வாங்குவோம். ஆனால் விலை அதிகமாக சொல்லும்ல. அதுக்கு தாங்க்கா நாங்கள் இங்கே மரமாக வந்திருக்கோம். நீ சொல்லுறது புரியல. நீங்கள் நாக்கி அந்த ஆள்கிட்ட விலையை குறைச்சி பேசி வாங்குவீல்லக்கா, அதான் இங்கே வர சொல்லிட்டு வந்திருக்கோம். நல்லா இருந்தால் இங்கே எடுப்போம், இல்லைன்னா கடையில் போய் எடுப்போம். நம்ம இங்கேயே உட்காந்துருந்தோன்னா அந்த ஆள் வந்துட்டு இங்கே யாரும் இல்லைன்னு போனாலும் போயிடுவார். நம்ம எல்லாரும் வெளியில் போவோம். சரிக்கா போவோம்.